எக்ஸாம்பிள் 10.24 சால்வ் அப்படின்னு சொல்லி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா dy/dx ப்ளஸ் py ஈக்குவல் டு க்யூங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ pyன்னு இருக்கணும் இல்லையா, அப்போ yங்கிறத விட்டுட்டு மீதி இருக்கிறது எல்லாமே நம்மளோட p. ஸோ ரெண்டத்தையும் கம்பேர் பண்ணும்போது p இஸ் ஈக்குவல் டு என்னது 2 cot x, க்யூங்கிறது என்னென்னா ஈக்குவல் டுக்கு அந்தாண்ட என்ன இருக்கோ அது எல்லாமே என்னது நம்மளோட q. ஓகேவா? இப்போது நம்ம இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் எழுத போகிறோம். இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் என்னென்னா e பவர் இன்டகிரல் pdx which is equal to e பவர் இன்டகிரல் 2 cot x, இந்த 2 கான்ஸ்டன்ட் தூக்கி வெளில போட்டுருங்க, cot x dx. ஓகேவா? இதை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 2 இன்டகிரல் இந்த cot x-ஐ cos x டிவைடட் பை sin x-ன்னு எழுதிக்கலாம் இன்டூ dx. பாருங்கள், இப்போ sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும், நம்மளுக்கு cos x கிடைக்கும். அப்போ டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நியூமரேட்டர் கிடச்சிருச்சுன்னா என்ன செய்யலாம், log ஆஃப் டினாமினேட்டர் அப்படின்னு எழுதிடலாம். ஸோ e பவர் 2 log sin x-ன்னு எழுதிக்கலாம். இந்த ஸ்கொயர் என்ன, இந்த 2 என்ன செய்யுங்க, இதுக்கு பவராக எடுத்துகிட்டு போயிடுங்க. அப்போ என்ன ஆகும் பாருங்கள், e பவர் log sin ஸ்கொயர் எக்ஸ்ன்னு ஆகிடும். ஸோ இந்த ஈயும் லாகும் கேன்சல் ஆகி ரிமைனிங் நம்மளுக்கு sin ஸ்கொயர் எக்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன எழுத போகிறோம் அப்படின்னா ஜென்ரல் சொல்யூஷன் ஃபார் த லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். dy/dxன்னு ஆரம்பிக்கிறதுனால எப்படி இருக்கும் சொல்யூஷன், y இன்ட்டு e பவர் இன்டகிரல் pdx ஈக்குவல் டு இன்டகிரல் q e பவர் இன்டகிரல் pdx இன்ட்டு dx ப்ளஸ் c. ஓகேவா? y இன்ட்டு e பவருக்கு என்ன வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், sin ஸ்கொயர் எக்ஸ்ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் which is equal to q இந்த எழுதி வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து இங்கே எழுதிக்கிங்க 3x ஸ்கொயர் இன்ட்டு கொசீக்கன் ஸ்கொயர் எக்ஸ், கொசீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இன்ட்டு e பவருக்கு வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், sin ஸ்கொயர் எக்ஸ்ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இன்ட்டு dx ப்ளஸ் c. நம்மளுக்கு தெரியும் கொசீக்கன் ஸ்கொயர் எக்ஸுங்கிறது அது 1/sin ஸ்கொயர், இல்லைனா sin ஸ்கொயர் வந்து 1/கொசீக்கன் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். அப்போ இது ரெண்டும் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். நம்மளுக்கு ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த 3 தூக்கி வெளியில் போட்டுருங்க, கான்ஸ்டன்ட்டு இன்டகிரேஷன் ஆஃப் x ஸ்கொயர் dx ப்ளஸ் c. இப்போ x ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணும்போது நார்மலாக x பவர் n ஃபார்முலா தான், x கியூப் டிவைடட் பை 3, முன்னாடி இருக்கிற 3யை போட்டுக்குங்க. ஓகேவா? ப்ளஸ் c, இந்த 3 கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ ரிமைனிங் நம்மளுக்கு என்ன இருக்கும், x கியூபு ப்ளஸ் cன்னு இருக்கும். ஸோ எல்லாத்தையும் இப்போ கம்பைன் பண்ணி சொல்யூஷன் எழுதிடுங்க. ஸோ y sin ஸ்கொயர் x is equal to x cube plus c. ஓகேவா? இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன்.